வாங்க வாங்க பெரியப்பா. வாங்க வா கார்த்திகா. மாமா பெரியப்பா என்ன பெரியப்பா வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க பெரியப்பா. வாங்க உள்ள வாங்க. அம்மா. வாங்க அத்தை. வாங்க பெரியப்பா. வாமா வாசப்படி வரைக்கும் வந்துட்டு ஏன் இப்படி தயங்குற? வாங்க வாமா. வாங்க பெரியப்பா. வாங்க உட்காருங்க உட்காருங்க அத்தை. நிலா நிலா யார் வந்திருக்காங்கன்னு பாருப்பா. வாங்க வாங்க இருங்க துணி கொண்டு வரேன். இல்ல வேணாம், நான் வரும்போது குடிச்சு. நீங்க இருக்கட்டும் பரவாயில்ல. என்ன அண்ணன் இந்த பக்கம் ஆடா தங்கையும் சேர்ந்து இருக்கீங்க. என்ன இந்த பக்கம் வராதவங்க எல்லாம் நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களா? என்ன ஏதாவது ஏழரை இழுத்துட்டு வர போறீங்களா? நீயே ஒரு 7.5 இதுக்கு மேல நாங்க வேற இழுத்துக்கிட்டு வரணுமா? நீ ஒருத்தன் போதாது வாயை மூடிக்கிட்டு போ. பாத்தியா, இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். இப்படித்தான் இடக்கு முடக்க ஏதாவது ஒண்ணு பேசுவா, நமக்கு கோவம் வரும். இதெல்லாம் தேவையா? மாமா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். நாங்க சேர மாமா நிச்சயத்தை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். நீங்க ஏதாவது பேசி வம்பு பண்ணாதீங்க. ஏண்டா நீதான் கூப்பிட்டியா? அது சரி, என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே. பெரியப்பா நீங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். அதான் வீட்டுக்கே வந்து கூப்பிட வந்தியே, அதுக்கப்புறம் எப்படி வராம இருக்கிறது? நிஜமாவா? அண்ணன் கூப்பிட்டு தான் வந்தீங்க? அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பவும் போல வரமாட்டேன்னு தான் அடம் முடிச்சாங்க. நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். வாயை மூடிட்டு சும்மா இரு. இதெல்லாம் கேட்டானா? சரி, பொண்ணு வீடெல்லாம் போய் பாத்துட்டீங்களா? பேச்சுவார்த்தை எல்லாம் எப்ப ஆரம்பிச்சது? பொண்ணு படிச்சப்பனா வேலைக்கெல்லாம் போகுதா இல்ல வீட்டுல தான் இருக்குமா? எவ்வளவு கொஸ்டின். ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் 2-3 நாளைக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போதே இதை சொல்லிருக்கணும். இல்ல சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. இது புரோக்கர் மூலமா வந்த சம்பந்தம் தான். வரன் கொண்டு வந்ததும் வரன் அமையும் சொல்ல முடியாதுல்ல. பொண்ணு வீட்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்து பாத்துட்டு போனாங்க. நிச்சயத்தை இன்னைக்கு வச்சுக்கலான்னு உடனே சொல்லிட்டாங்க. நாங்க இன்னும் அவங்க வீட்டுக்கு போய் கூட பாக்கல. என்னது, வீட்டுக்கு கூட போகல? வீட்டை கூட பார்க்காம எப்படி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனீங்க? என்ன கஸ்தூரி, பொண்ணு வீட்டுக்கு கூட இவங்க போய் பார்க்கலையா? அதானே, எப்படி பொண்ணு வீட்டை கூட பார்க்காம கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க? முதல்ல பொண்ணு வீட்டை போய் பார்க்கணும், அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அந்த வீட்டை பத்தி விசாரிக்கணும். இதெல்லாம் பண்ண வேணாமா? அதானே, அவங்க நல்ல பொண்ணு தான் அத்தை. புரோக்கருக்கு நல்லா தெரிஞ்ச குடும்பம்.